So, good evening, everybody. Welcome to the live session, day 7. So, am I audible to you all? Am I audible to you all? நான் கதைக்கிறது ஆல்சோ Yes, ma'am. உங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா? Excuse me, teacher. எனக்கு இங்க கொஞ்சம் பெரிய டீச்சர். எஸ். இங்க பெரிய மலையாள இங்க கரண்டும் போயிருக்கு. நான் பேமெண்டா அந்த வீடியோ பார்த்து நாளைக்கு பாத்துக்கலவா? Yeah. Okay, right. So today we are going to study about these things. அதாவது அந்த last classல what we studied in last class. Anyone know about it? யாராவது சொல்லுவோம்ன்றாங்க. கடைசி கிளாஸ் நாங்க என்ன பார்த்தோம்? What we studied in last class. Last class நாங்க என்ன படிச்சோம்? What we studied. அதாவது லாஸ்ட் கிளாஸ் நாங்க என்ன படிச்சோம்? அதாவது வந்து நார்மலா வந்து பிக்சரை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றேன்னு பார்த்தனாங்க. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த ஆம் இஸ் ஆ எப்படி வந்தது, வாஸ் எப்படி வந்தது, வில் பி எப்படி வந்தது, அதாவது கிராமட்டிக்கல் பேட்டர்ன் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து படிப்பேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில டுடே we are going to study about these things like am is are with nouns plus was were, where we can use was, where we can use were, and finally we are going to study about the thing will be. அதாவது வந்து present tense, past tense, future tense, அதாவது வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 வகையான காலம் இருக்குது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா am is are நாங்க யூஸ் பண்ண போறது வந்து எங்க, அதாவது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஏதாவது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை நாங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு சொல்றதுக்கு வந்து we have to use am is are, right? இந்த பாஸ்ட் டென்ஸ் அதாவது ஆல்ரெடி ஹேப்பனிங், அதாவது பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லி சொன்னா இறந்த காலம், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்க அறிமுகப்படுத்த போறோம் இல்லாட்டி சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா we should consider about the verb like was and were. was were வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற விஷயத்தை நாங்க சொல்றதுக்கு was were யூஸ் பண்ண போறோம். also will be the last one will be ன்னு சொல்லி சொன்னா நாங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து will be யூஸ் பண்ண போறோம்ன்ற விஷயம் வந்து நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன். சாரி, போன கிளாஸ்லயே நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன். சோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் எப்படி அந்த ஆமிஸா வருது, வாஸ் எப்படி வருது, அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். So shall we start the class? So shall we study? Yeah, ma'am, sure. Yeah, fine. So இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா there is a picture, right? Yeah, there is a picture. So ஒரு பிக்சர் வந்து நாங்க டிஸ்கிரைப் பண்ண போறது எப்படி என்ன நாங்க நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்தேன் நான் போன கிளாஸ். இருந்தாலும் டுடே we are going to study about the same thing, right? அதாவது வந்து நான் போன கிளாஸ் வந்து ஒரு படத்தை வச்சுக்கொண்டே பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி நாங்க சூஸ் பண்ணணும்ன்ற விஷயம் வந்து போட்டிருந்தேன். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னைக்கு நாங்க படிக்க போறது வந்து ஆமிஸா, அதாவது ஒன் டைம் எப்படி நாங்க, அதாவது பிக்சர்ல இருக்கிற விஷயத்தை இப்படி இப்பவே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படியே நீங்க அந்த காலத்துல இந்த அதாவது பிரசன்ட் டென்ஸ்லயே வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தா you have to consider about this thing like am is அங்க வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம். for an example பாருங்க, நான் உங்களுக்கு ஆல்ரெடி மை செல்ஃப்ன்ற ஒரு வீடியோ வந்து தந்தேன். நான் அதை நீங்க செய்திருந்தேன், நீங்க செல்ஃபா எனக்கு அனுப்பி இருந்தேன் நீங்க. சோ அதுல வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்கன்னு, அது அங்க நீங்க ஆம் யூஸ் பண்ணுவீங்க, அங்க நீங்க இஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்திருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அப்பக்கு நான் ஒரு விஷயம் சொன்னா அடுத்தடுத்த கிளாஸ், அதாவது வார கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஆமிஸா வந்து தெளிவா வந்து படிப்பேன். அதுக்கான கிளாஸ் தான் இன்னைக்கு. சோ அந்த பிக்சர், சோ எனக்கு இதுல சொல்லுங்க பாப்போம். தேர் இஸ் a picture, right? இதுல ஒரு பெரிய ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது. இந்த பிக்சர்ல வந்து என்னத்தை நீங்க அவதானிக்கிறீங்க? 1 by 1 சொல்லுங்க.
ஸோ நிறைய விஷயம் வந்து நிறைய செயற்பாடுகள் வந்து நடக்குது. அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதுல நின்று கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஒரு டீச்சரோட ஒரு ஸ்டூடெண்ட் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ எல்லா விஷயமும் வந்து ஒரே நேரத்துல நடக்குது. இப்ப நடக்குது ப்ரெசன்ட் டென்ஸ்ல. ஸோ அதை எப்படி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் பை சென்டென்ஸ் and சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா திஸ் இஸ் a classroom, திஸ் இஸ் a classroom. ஸோ ஏன் அந்த இஸ் வந்ததுன்னு சொல்லி வந்து நாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல படிப்போம். ஸோ இப்ப நீங்க பாருங்க, திஸ் இஸ் a classroom. So first one example, right? This is a classroom. So இது ஒரு classroom என்றத குறிக்கிறதுக்கு தான் வந்து this is a classroom. So முதலாவது வசனத்தோட நாங்க முடிச்சு கொண்டு, அதாவது வந்து இதுக்கு மேலதிகமா இருக்கிற வசனத்தை வந்து நாங்க அடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்து பார்ப்போம். அதுக்கு முதல் எங்கெங்க ஆமிசா வருது என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் யூ ஹாவ் டு கன்சிடர், யூ ஹாவ் டு புட் வேர் வி கேன் யூஸ், எங்க நாங்க யூஸ் பண்ணணும்ன்ற விஷயத்த வந்து நீங்க போடலாம். ஸோ அந்த வகையில பாருங்க. ஸோ எஸ் பாருங்க, நாங்க ப்ரோனவுன்ஸ் சொல்ல போறோம் ஒரு விஷயத்த வந்து. இன்னைக்கு நீங்க புதுசா படிக்க போற விஷயம் இந்தியான் கிளாஸ்ல இருந்து ஸ்டில் 24th கிளாஸ் வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ண போற விஷயம் இந்த விஷயம் தான். லைக் என்னது, ப்ரோனவுன்ஸ் என்ற விஷயம். ஸோ சென்டென்ஸ் மேம் உங்களோட உடைஞ்சு வருது மேம். எவ்ரிவன் லிசன் லைக் தட். வாய்ஸ் கிளியர் வருதா? ஆடியோ கிளியர் இல்ல. வாய்ஸ் உடைஞ்சு வருது மேம். Okay, wait, I will check. Now is it clear? இப்ப கிளியரா இருக்கா? Yeah. Okay. Yes ma'am. Yeah. So நான் முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, லைக் ஆமிசாங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம்ன்ற விஷயத்துலன்னு சொன்னா, அந்த வகையில வந்து பாருங்க எங்கெங்க நாங்க யூஸ் பண்ண போறோம் சென்டென்ஸ் அண்ட் வரைக்குல வந்து where we can use ஆமிஸ் ஆன்னு நாங்க பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஒன், இன்றைக்கு வந்து நீங்க புதுசா ஒரு விஷயம் படிக்க போறீங்க, ப்ரோனவுன்ஸ். அதாவது எந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னாலும் அங்க வந்து அந்த ஐ, ஹி, ஷி, இட், யூ, வி, தே இந்த விஷயம் வந்து வரும். ஒரு வசனம் தொடங்க போகுதுன்னு சொல்லி சொன்னா இந்த விஷயத்துல இருந்தா, இந்த சப்ஜெக்ட்ல இருந்தா தொடங்க போகுது. சோ அந்த சப்ஜெக்ட் நாங்க செப்பரேட்டா பிரிப்பமா இருந்தா அங்கால எங்களுக்கு வந்து என்ன ஆமிசா இதுக்கு தான் போடுறோம்னு சொல்லி நாங்க சூஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா அங்கால நாங்க வசனம் அமைக்கிறது சரியான சுகம். சோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சின்ன நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஐக்கு ஆம் தான் வரும், ஹி சீட்டுக்கு இஸ் வரும், ஏன் வரும்னு சொல்லி சொன்னா இட்ஸ் அ ரூல், ரைட்? இங்கிலீஷை பொறுத்தவரையில நாங்க இங்கிலீஷ் கதைக்க போறோம் இல்லாட்டி இங்கிலீஷ் படிக்க போறோம்னு சொல்லி சொன்னா. இப்ப can you hear me properly? இப்ப ஒழுங்கா கேக்குதா இந்த வாய்ஸ்? Yes ma'am. ஓகே. Yes. சோ அப்படி கேட்கலன்னு சொல்லி சொன்னா ரைஸ் அப் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்க, இல்லாட்டி எனக்கு அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, ரைட்? சோ ஹீ ஷீட்டுக்கு வந்து, அதாவது வந்து நாங்க இந்த ஐக்கு வந்து நாங்க போட போறது வந்து ஆம். இந்த கர்சரை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த அந்த அம்புக்குறி மாதிரி இருக்கிறத பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஐக்கு நாங்க போட போறது வந்து ஆம். எந்த இடத்துல ஐய எடுத்துக்கொண்டாலும் அந்த ஐயில வசனம், ஐயில ஒரு வசனம் தொடங்க போதுன்னு சொல்லி சொன்னா we have to consider about the verb as am. அங்க வந்து ஐக்கு ஆம் தான் வரப்போகுது. செகண்ட் ஒன், he she it. if is it a singular, அதாவது ஒருமையா இருக்கிற சொல் அவன், அவள், அது ஒருமையா இருக்குமா இருந்தா we have to consider, we have to put is after that he she it. he she itக்கு பக்கத்துல வந்து நாங்க is போட போறோம். அப்ப என்னென்னத்துக்கு ஆம் வர போகுதுன்னு சொல்லி சொன்னா ஐக்கு ஆம் வர போகுது, he she itக்கு is வர போகுது. the third one is it's a plural. if is it plural, அதாவது நாங்க சொல்ற அந்த நாங்க குறிச்சு காட்டுற அந்த வசனத்துல வந்து யூவி தே என்ற ஒரு விஷயம், அதாவது வந்து நீ அல்லாட்டி நீங்கள், நான் வின்னு சொல்லி சொன்னா நாங்கள், தேன்னு சொல்லி சொன்னா அவர்கள். சோ அவ்வளவு பேரையும் நாங்க குறிக்க போறோம்னு சொல்லி சொன்னா we have to
புட் ஆதையா அங்க வந்து ஆதான் போட போறோம். ஏன் இட்ஸ் அ ப்ளூரல், அதாவது அது ஒரு பன்மையா இருக்கிறபடியா அங்க நாங்க அந்த பன்மையை கன்சிடர் பண்ணி ஆ போட போறோம். ஒருமையை கன்சிடர் பண்ணி இஸ் போட போறோம். ஐக்கு வந்து ஆம் தான் வரப்போகுது. இட்ஸ் அ ரூல், ரைட்? ஸோ ஐ ஆம் அங்கால உங்களோட நேம போட போறீங்க. ஸோ பிளேஸ போட போறீங்க. ஐ ஆம் ஃப்ரம், அதாவது ஐ ஆம் பிரியா, ஐ ஆம் ஃப்ரம் ஜாஃப்னா, மை ஏஜ் இஸ் அண்ட் லைக் நாங்க சொல்ல போறோம். ஸோ ஏஜ், அடுத்தது குவாலிட்டிஸ், அடுத்தது பொசிஷன் ஆஃப் ஜாப், த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபீலிங். ஃபீலிங்னு சொல்லி சொன்னா எங்களோட உணர்வுகள். ஐ ஆம் சோ ஹாப்பி அப்படி நாங்க சொல்ல போறோம். ஸோ கீழே பாருங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிள் கீழே நான் ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்கேன். ஷீஸ் சுஜாதா, ஷீஸ் சுஜாதா, she's from France, she's from France, she's 21, she's beautiful and clever. So அழகானவரும் கெட்டிக்கார ஆளு. கிளவர்னு சொல்லி சொன்னா கெட்டித்தனம். So she's a model, she is delighted. மிகவும் சந்தோஷமான சொல்லி சொன்னா அங்க நாங்க சொல்ல போறாங்க நாங்க பயன்படுத்த போற term words தான் வந்து delighted. delighted ன்னு சொல்லி சொன்னா அதுக்கான சேம் மீனிங், மிகவும் சந்தோஷமான. delighted, 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 மிகவும் சந்தோஷமான. ஸோ ஐக்கு ஆம் வரப்போது, he sheட்டுக்கு இஸ் வரப்போது, யூவி தேக்கு ஆ வரப்போது. அதை நீங்க மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நாங்க முதலாவது வசனத்துக்கு போவோம், முதலாவது ஸ்லைடுக்கு போவோம். There are 9 students in this pictures. So ஏன் அங்க ஆ வந்திருக்குது? இப்ப எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். ஏன் நாங்க அதுல ஆ போட்டுருந்தாங்க? There is 9 students ன்னு நாங்க போட்டுக்கலாம் தானே? Why we can put there as a ஆ? plural. Students என்றது வந்து மாணவர்கள். ஈவன் அதுல அந்த 9 இல்லாம ஸ்டூடெண்ட் வந்திருந்தா there is a student ன்னு நாங்க சொல்லி இருக்கலாம். பட் 9 பேர் அங்க இருக்கிறாங்க. It's a plural. That's why we are going to put are there. அங்க வந்து நாங்க போட போறோம். There are 9 students in this picture. There is a television in this picture. Students are very active. Teacher is very beautiful. ஸோ இன்றையில இருந்து ஃப்ரம் டுடே உங்களுக்கு ஒரு பிக்சரை தந்துட்டு இதை ஒரு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நீங்க மாத்தி எழுதுங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு வசனம் எழுதுங்கன்னு சொல்லி சொன்னா உங்களால எழுதக்கூடிய மாதிரி இருக்குமா? எஸ் மேம். எஸ். ஸோ எனக்கு இன்னொரு வசனம் சொல்லுங்க பாப்பா. இதுல வந்து 5 வசனம் இருக்குது. ஓகே, தட்ஸ் ஃபைன். எனக்கு இன்னொரு வசனம் நீங்க சொல்லுங்க. வந்து ஆம பயன்படுத்தி, ஆம் இதுல வராது. ஒரு ஆள் நாங்க டிஸ்கிரைப் பண்ணிக்கல வந்து இஸ் ஆதான் யூஸ் பண்ண போறோம். ஆம் வந்து பொதுவா எங்களை பற்றி நாங்க கதை கேட்கல வந்து நாம் போட போறோம். சோ ஒரு புது வசனம், அந்த 5 வசனத்தை தவிர்த்து ஒரு புது வசனம் சொல்லுங்க பாப்போம். The boy is drawing a deer. Yes, the boy is drawing, அல்லது the boy is drawing the deer. Very good. அது அவ்வளவுதான் விஷயம். ஸோ இஸ்ஸா நாங்க யூஸ் பண்ண போறோம். இஸ் எங்க யூஸ் பண்ண போறோம், எங்க யூஸ் பண்ண போறோம், எங்க யூஸ் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டுன்னு சொல்லி சொன்னா அந்த வசனத்தை நீங்க உங்களோட பாடலையே அமைச்சு கொள்ளுவீங்க. ஸோ இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே. ஸோ அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா லைக் இவ்வளவு நேரம் நாங்க படிச்சது வந்து ஆமிஸா அங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி இப்ப நாங்க படிக்க போறோம். லைக் பிரசன்ட் டென்ஸ்ல வந்து ஆமிஸா, அதாவது வந்து ஆமிஸாவை வந்து நாங்க லாங்கா எழுதிக்கல இல்லாட்டி ஷார்ட்டா எழுதிக்கல வந்து எப்படி எழுத போறோம்ன்றதை வந்து பார்ப்போம். டிஸ்கிரைப் த ஸ்டேட், feeling or condition that something or someone is in. ஸோ இதை பாருங்க, பாசிட்டிவ்ல வந்து பாருங்க, நாங்க லாங்கா எழுதிக்கல. ஐ மீன் நீங்க எழுதிக்கல. இப்ப வாசிக்கல வந்து நீங்க ஓகே ஐ ஆம் அண்ட் வாசிக்கலாம். ஐ ஆம் அண்ட் லைக் எழுத்துக்குட்டி வாசிக்க போறீங்க. ஸோ லாங்கா நாங்க எழுதிக்கல வந்து ஐ ஆம் அண்ட் எழுத போறோம். ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கல வந்து ஏ வராது, அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எம் வரப்போகுது. யூ ஆர், யூ ஆர். நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்க ரெண்டுமே ஒன்றா தான் இருக்க போகுது ஒழிய, பட் நாங்க எழுதிக்கல வந்து எங்களை எழுத்த குறைக்கணும். இல்லாட்டி ஒரு ஷார்ட்டா எழுத போறோம்னு சொல்லி சொன்னா இப்படி எழுதலாம். ஷீ இஸ், ஷீ இஸ், ஹீ இஸ், ஹீ இஸ். ஐ இதுல வரையல, இட் இஸ் ஐ இதுல வரையல, வி ஆர் வரையில. பொதுவா ஆவை வந்து நாங்க அதுல தவிர்த்துட்டு மேல அப்போஸ்ட்ரோஃபி போட்டோம்னு சொல்லி சொன்னா ஷார்ட் ஃபார்ம் வரும். அதே மாதிரி நெகட்டிவ்க்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஐ ஆம் நாட், ஐ ஆம் நாட், you are not, she is not, he is not. அதாவது இது வந்து இந்த அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எழுதிக்கல இப்படி எழுதுறது. ஸோ இது இந்த ப்ரொனவுன்சியேஷன் டோட்டலா மாறிடும். ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் நாட். அதை நாங்க சுருக்கி எழுதிக்கல ஓ வராது, ஓக்கு பதில் அப்போஸ்ட்ரோஃபி வரப்போது. அதை நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கல யூ ஆண்ட்,
you aren't. சொல்லி பாருங்க மியூட் பண்ணிட்டு. You aren't. She isn't. She isn't. She isn't. He isn't. It isn't. We aren't. They aren't. If we sit a question, நாங்க be verb முன்னுக்கு போட்டு எழுத போறோம். எங்கட be verb நாங்க படிச்ச be verb am is are. So ஒரு questionல ஒரு word ஒரு sentenceல am is are இருக்குதுன்னு சொல்லிச்சோன்னா அதை நாங்க question ஆக போறோம்னு சொல்லிச்சோன்னா அந்த am is are இருக்கிற அந்த be verb am is are அந்த மூண்டையும் நாங்க முன்னுக்கு எடுத்து கதைப்ப மாதிரி இருந்தா அங்க நாங்க question சொல்லலாம். Am I clever சொல்லிச்சோன்னா நான் கெட்டிக்காரரா. So I am clever என்ற ஒரு வேர்டை நாங்க திருப்பி கொஸ்டனுக்கு மாத்துவோமா இருந்தா am I clever, அதாவது நான் கிளேவரா. Are you? So I am Priya and சொல்லிக்கல நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த are you Priya like அப்படி வரப்போகுது. Is she? Is he? Is it? Are we? Are they? So இதெல்லாமே வந்து கொஸ்டின் ஃபார்முக்குள்ள வரப்போகுது. என்னதுன்னா am is are be verb கொஸ்டின் ஃபார்முக்குள்ள வரப்போகுது. ஸோ ஒரு விஷயத்த வந்து நாங்க ஷார்ட்டா எழுதுறதா சரி லாங்கா எழுதுறதா இருக்கட்டும் ஷார்ட்டா எழுதுறதா இருக்கட்டும் அங்க வந்து நாங்க am is are வந்து அப்போஸ்ட்ரோஃபியோட கன்சிடர் பண்ணுவோம். நெகட்டிவ்னு சொல்லி சொன்னா அங்க எஸ் நாட் ஷேர் அப்போது கொஸ்டின் சொல்லி சொன்னா முன்னுக்கு நாங்க am போட்டு எழுத போறோம். அதாவது be verb முன்னுக்கு போட்டோம்னு சொல்லி சொன்னா கொஸ்டின் வரப்போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கான ஆக்டிவிட்டி. சோ பாருங்க முதலாவது வந்து ஃபார் an எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கிறேன். Are you அமல்? Are you அமல்? நீங்க அமலா? சோ அதுக்கான விடைய பாருங்க. ஆக்சுவலி ஐ am not அமல், I am யோஷ். சோ I am பிரியான்னு சொல்லி அதுல வச்சா ஆக்சுவலி ஐ am not அமல், I am பிரியான்னு சொல்லி நான் சொல்ல போறேன். அதே மாதிரி உங்களோட நேம், உங்களோட ஏஜ், உங்களோட ஜாப், உங்களோட பிளேஸ், அதாவது ராங் பிளேசஸ் போட்டுட்டு இல்ல நான் அது இல்ல நான் இது சொல்லி மேம் எஸ் கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு மேம். கிளாஸ் கட்டாயி வருது. உங்களோட பேருந்து ரெக்கார்ட் பார்க்கலாமா? யா ஃபைன். எல்லாருக்கும் தேங்க்யூ அப்படி மிஸ். தாங்குதா? அதர்ஸ் இல்ல மேம். ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பர்சன் ஏ, அதாவது அடுத்தது வந்து அப்படித்தான் இருக்க போது. இஸ் யுவர் ஃபாதர். இன்னொரு ஆளை நாங்க சொல்ல போறோம். இஸ் யுவர் ஃபாதர் சிவா. உங்களோட ஃபாதர் சிவாவா? பர்சன் பி என்ன சொல்றார்? ஆக்சுவலி ஹி இஸ்ன்ட் சிவா, ஹி இஸ் விமல் ராஜ். அதாவது வந்து அவர் வந்து சிவா இல்ல, இந்த ஃபாதர் வந்து சிவா இல்ல, எங்கிட்ட ஃபாதருக்கு பேர் விமல் ராஜ். சோ எனக்கு நீங்க இப்ப செய்ய போறீங்க முதல் நேம் அண்ட் ஏஜ், கீழையும் நேம், கீழே ஜாப் அண்ட் பிளேஸ், ரைட்? ஆர் யூ, ஃபார் an எக்ஸாம்பிள் இதை நான் சொல்லி தரேன். ஆர் யூ பிரியா? சாரி, ஆர் யூ அமல்? ஆக்சுவலி ஐ am not அமல், ஐ am பிரியா. எங்களோட பேர் பக்கத்துல வரப்போகுது. அதே மாதிரி ஏஜ், ஜாப், பிளேஸ். ஸோ இதுல வந்து ஏஜ், ஜாப் நீங்க இதுல செய்ய போறீங்க. கடைசியில வந்து பிளேஸ செய்ய போறீங்க. ஸோ ஆன் டைம் நான் 2 நிமிஷம் தாரேன், செய்யுங்க. செய்துட்டு எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நாங்க அதை தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, ஆக்டிவிட்டி விளங்கிட்டுதா? ஆக்டிவிட்டி விளங்கிட்டுதா? Say yes or no. Students, can you hear me? Yes. So activity work செய்யுங்க. செய்தாக்கள் please put your hands up. Then we will move to Ma'am, can you say it again? yeah. Yes. Excuse me. Yeah, சொல்லுங்க. இதுல ஏல வந்து மிஸ் ஃபர்ஸ்ட் ஆரியோ சிராஜ்னு கொடுத்திருக்காங்க தானே மிஸ். செகண்ட்ல இல்லையா நீங்க ஒண்ணும்? அதுல நீங்க தான் போட்டு எழுத போறீங்க. உங்களுக்கு ஒரு ராங்கான நேம் ஒன்றை போட்டுட்டு அது இல்ல நீங்க 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 தான் ஓகே. உங்களோட நேம், அது உங்களோட சாய்ஸ். அது இன்னும் போடலாம். ஓகே, தேங்க் யூ.
So first one, yeah, first one, Mr. Yoharajan. First one, நீங்க சொல்லுங்க பாப்போம். Are you Suresh? Actually, I am not Suresh. I am a yoga. Yeah, that's fine. Second one, age, with age. Are you 14 years old? Actually, I am not 14 years old. I am a 30 years old. Very good, very good. Thank you. Yunash, am I correct? Yunas? Mr. Yunas? Hello, miss. Yes. You are, yes, the third one. With Third one. Is your father from Colombo? Actually, he isn't Colombo. He is Negombo. very good, very good. Thank you. Miss Sharmila? Miss Sharmila? Yes, ma'am. Yes, that the like ரெண்டாவது paragraphல இருக்கிற is your father that job. Is your father labor? Actually, he is not labor. He is a doctor. Doctor, very good, very good. அவ்வளவுதான் விஷயம். So இது ஒரு easy thing. So இத like இப்பவே நீங்க அதாவது இந்த நான் உங்களோட ஆக்டிவிட்டி விடுற டைமே நீங்க ஒரு ஆக்டிவிட்டியை எடுத்து அதை செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இது ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன திங் தான். பட் இதுல வந்து உங்களுக்கு ஆமிஸ் அங்க போடணும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாட்டி டோட்டலி அவுட். டோட்டலி உங்களுக்கு இன்னைக்கு நாங்க படிக்கிற விஷயம் ஒன்றுமே வந்து விளங்காது. ஸோ ஆமிஸ் அங்க நாங்க யூஸ் பண்ண போறோம் என்ற விஷயம், அதுல வந்து நெகட்டிவா நாங்க கதை கேட்கல, எங்க நாங்க நோட் ஆட் பண்ண போறோம். த லாஸ்ட் ஒன், எங்க நாங்க we can use எங்க நாங்க அதை நாங்க யூஸ் பண்ணணும். அந்த கொஸ்டினா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், பாசிட்டிவா இருக்கட்டும், எங்க நாங்க அந்த ஆமிஸாவை யூஸ் பண்ணணும் தெரிஞ்சாதான் அங்கால வந்து உங்களை நீங்க என்ன செய்யலாம், ஓவர்ட் பண்ணலாம். So move to the next slide. So ஆமிஸாவில் வந்து இது உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்றுதான். அதாவது வந்து நீங்க கூட டிக்ஷனரி பார்க்கறதுக்கான ஒரு ஸ்லைடா இது இருக்கும். ஸோ பாருங்க, அப்பியரன்ஸ். வாட் யூ மீன் பை அப்பியரன்ஸ்? அப்பியரன்ஸ் சொல்லி சொன்னா என்ன? தோற்றம். ஒரு மனிதர் கண்ட தோற்றத்தை நாங்க கதைக்கிறது வந்து அப்பியரன்ஸ். லைக் அட்ராக்டிவ், பிளாட், பியூட்டிஃபுல், சபி, கிளீன். ஸோ அப்படியே போகுது. அதே மாதிரி பாசிட்டிவ் பர்சனாலிட்டி. வாட் யூ மீன் பை பாசிட்டிவ் பர்சனாலிட்டி? நல்ல குணங்கள். சாரி, நல்ல பண்புகள். யா, ஒரு ஆள் அந்த அட்டிடியூட நாங்க சொல்லுவோம், நல்ல பண்புகள். யா. ஆல்சோ நெகட்டிவ் பர்சனாலிட்டி, அதாவது தவிர்க்க வேண்டிய, இருக்கக்கூடாதுன்னு இருக்கிற அந்த நெகட்டிவ் பர்சனாலிட்டி. எல்லாருக்குள்ளயும் வந்து பாசிட்டிவ் ஒரு 10 இருந்தா நெகட்டிவ் 1 இருக்கத்தான் செய்யும், அந்த இயற்கை. அது வந்து எல்லாருக்குமே வந்து நெகட்டிவ் பர்சனாலிட்டி இல்லாத ஆக்கள்ன்னு சொல்லி யாருமே இல்லை. எல்லாருக்குமே வந்து நெகட்டிவ் இருக்கும். சம்டைம்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அந்த நெகட்டிவ் பர்சனாலிட்டியை அவங்க வந்து காட்டியிருப்பாங்க மற்றவங்க. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டுமே வந்து ஒரு மனிதர்கள் இருக்கிற ஒரு விஷயம். பாசிட்டிவ்னு சொல்லி சொன்னா நேரான, அதாவது நேரான பண்புகள். அதாவது நெகட்டிவ்னு சொல்லி சொன்னா மறையான பண்புகள். அதே மாதிரி சைஸை நாங்க சொல்லுவோம். அதாவது சைஸ், பிக், colossal, fat, great, huge, immense. ஸோ இதெல்லாம் உங்களுக்கான இதுக்கு வந்து உங்களுக்கான ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லி சொன்னா, டிக்ஷனரி எடுங்க, தேடுங்க. அதாவது கூகுள் டிரான்ஸ்லேட்டரை தவிர்த்து டிக்ஷனரி நீங்க கையாலே ஒன்று வாங்கி அதுலயே நீங்க தேடுங்க. அதாவது அட்ராக்டிவ் எங்க இருக்குது, அதோட மீனிங் என்ன? பிளாட் எங்க இருக்குது, அதோட மீனிங் என்ன? பியூட்டிஃபுல், சபி தெரிஞ்சதுகளை விட்டுட்டு தெரியாதுகளுக்கு நியூ வேர்ட்ஸா இருக்கிறதுல வந்து அதுக்கு வந்து டிக்ஷனரியில தேடுங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, நான் அட்ராக்டிவ்னு சொல்லி சொன்னா என்னது? கவர்ச்சியான appearance. She is look like attractive. அவள் வந்து பார்க்க மிகவும் கவர்ச்சியா இருக்கிறாள் நாங்க சொல்ல போறோம். She is so beautiful. அதாவது அவங்க வந்து பாக்குறதுக்கு வந்து மிக அழகாக இருக்கிறாள். அதே மாதிரி பர்சனாலிட்டி பாருங்க, அக்ரியபிள் சொல்லி சொன்னா என்ன சொன்னாலும் வந்து உடனே அக்செப்ட் பண்ற ஒரு ஆள். லைக் நெகட்டிவ் பர்சனாலிட்டி ஆங்கிரின்னு சொல்லி சொன்னா கோபமான. சைஸ் பிக், பெரிய, அது நாங்க சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எங்களை நாங்க டிஸ்கிரைப் பண்ணவோ, எங்களோட ஃப்ரெண்ட்ஸை நாங்க டிஸ்கிரைப் பண்ணவோ, இல்லாட்டி மூன்றாம் நபர் தேர்ட் பர்சனை வந்து நாங்க
டிஸ்கிரைப் பண்ணுவோம் இப்படியான அப்பியரன்ஸை யூஸ் பண்ணி நாங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஆம் பியூட்டிஃபுல். உங்களை நீங்களே சொல்லலாம் தானே பியூட்டிஃபுல்னு சொல்லி. ஐ ஆம் பியூட்டிஃபுல். மை buddies, buddy என்று சொல்லி சொன்னா நெருங்கிய நண்பனை வந்து நாங்க buddy என்று சொல்லுவோம். மை buddy என்று சொல்லுவோம். BUDDY buddy. So my buddy is yes, my buddy is angry. அவன் வந்து கோவப்பட்டுட்டான். My buddy is angry. My friends are helpless. My friends are helpless. So உதவி செய்யாதவர்கள், helpless. Anthony is happy. Anthony என்றவர் வந்து happy. My puppy is nice. எந்த puppy, அதாவது puppy is kind of pet. So அது ஒரு nice. My pet isn't lazy. எந்த பெட் வந்து சோம்பலானது அல்ல. My pet isn't lazy. My brothers aren't scared. My brothers aren't scared ன்னு சொல்லி சொன்னா அவங்க பயப்படுத்துற ஆட்கள் இல்ல. இந்த brothers வந்து பயப்படுத்துற ஆட்கள் இல்ல. You aren't great. நீங்க கிரேட்டான ஆளே இல்ல. You aren't great. So 9th one, as a question வரப்போது இல்லாட்டின்னு சொல்லி சொன்னா சென்டென்ஸ் நீங்களே போட்டு கதைக்கலாம். She isn't huge. அவள் பெரியவள் இல்ல. She isn't huge. அதே மாதிரி the 10th one, they aren't kind. அவர்கள் அன்பானவர்கள் அல்ல. சோ இது வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு இது நான் மேலதிகமா தான் தந்திருக்கேன். அதாவது உங்களோட கிளாஸஸ்ல இருந்து மேலதிகமா தான் தந்திருக்கு. சோ இந்த விஷயத்த வந்து நீங்க எடுத்து டிக்ஷனரி பார்த்து தமிழ் மீனிங் எழுதி வையுங்க. அதோட வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நான் திருப்பி கேட்பேன். அந்த மீனிங் எழுதுனதை வந்து நீங்க எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்பேன். அப்ப நீங்க குழம்ப கூடாது. டே 7 சொல்லிட்டு இதுக்கான மீனிங்ஸ் எழுதி வைங்க. ஆல்சோ பக்கத்துல வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ், 10 என்னது not a question, 10 சென்டென்ஸ் எழுத போறீங்க. நேம் இஸ் ஆவை யூஸ் பண்ணி, ஆம யூஸ் பண்ணி 3, இஸ்ஸை யூஸ் பண்ணி 4, ஆவை யூஸ் பண்ணி 3. ஸோ 10 வசனம் எழுதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்லைடு இன்னைக்கு இவ்வளவு நேரம் படிச்சதுல வந்து ஒரு பிரியோசனம் இருக்கும். ஸோ we can describe a person or thing or place using these adjectives. ஸோ இவ்வளவு வந்து அட்ஜெக்டிவா இருக்க போகுது. அதாவது வந்து அட்ஜெக்டிவ்னு நாங்க படிச்சிருக்கிறோம். சாரி படிக்கல, ஆனா தமிழ்ல படிச்சிருக்கிறோம். அட்ஜெக்டிவ்னு சொல்லி சொன்னா என்ன? What do you mean by adjective? அடைமொழி, describing word. அதாவது வந்து அடைமொழி என்று சொல்லி சொன்னா என்னது? ஒரு விஷயத்த வந்து அடைமொழி வச்சு கதைக்கிற. I am so beautiful. சோன்றது வந்து மிக மிக அழகான. I am so beautiful. நான் மிகவும் அழகானவர். சோ adjective என்று சொல்லி சொன்னா அடைமொழி. சோ ஒரு பர்சனுக்கா, திங்கா அல்லது பிளேஸா இருக்கட்டும். முதல்ல நாங்க பாத்துறாங்க மை செல்ஃப்ல வந்து ஒரு பர்சன் ஒரு திங் ஒரு பிளேஸ பற்றி நாங்க சொல்றது. இப்ப நாங்க பாத்துக்கொண்டிருக்கிறது வந்து என்னது? அதோட ஒரு அட்ஜெக்டிவ நாங்க சேர்த்துட்டோம்னு சொல்லி சொன்னா இன்னும் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு சென்டென்ஸ் வரும். சோ இது உங்களுக்கு மேலதிகமா நான் தந்திருக்கேன். சோ இது மீனிங் பாருங்க, பார்த்துட்டு ஒரு 10 வசனம் எழுதுங்க. நாட் அ ஹோம்ஒர்க். இது ஹோம்ஒர்க் இல்ல. உங்களுக்கு லைஃப் டைம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்னது vocabulary மைண்ட் ஒன்று வரணும்னு சொல்லி சொன்னா இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்க செய்து. இது நாட் அ ஹோம்ஒர்க். திருப்பி சொல்றேன், உங்களை நீங்களே டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கிளாஸுக்கு வர்றதுல உங்களுக்கு ஒரு பிரயோசனம் இருக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு காப்பி எடுத்து டே 7 போட்டுட்டு இவ்வளவு விஷயத்துக்கு மீனிங் எழுதுங்க. 2வது உங்களோட பாட்டால ஒரு 10 சென்டென்ஸ் எழுதுங்க. இன்றைக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னு 10 சென்டென்ஸ் எழுதிடுவீங்களா சொல்லி சொன்னா இதுக்கு அடிஷனலா வந்து நீங்க எக்ஸாமுக்கு முதல் திருப்பி படிக்க தேவையில்லை. இன்றைக்கு உங்களுக்கு அது கவர்ட் ஆகிடும் உங்களோட மைண்டுக்குள்ள. So yeah, so the next thing is what are you like? So answer நாங்க பார்த்துட்டோம். very good. So இப்போ வந்து நாங்க பார்க்க போறோம். now we are going to study about what are you like. இப்ப நாங்க நார்மலா சொல்லுவோம் எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது. லைக் இப்படி ஒரு கேரக்டர்ஸ் இவருக்குள்ள இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும், இப்படி ஒரு கேரக்டர்ஸ் வந்து இவருக்குள்ள இருக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு நாங்க சொல்லி இருக்கிறோம். எங்களோட ரியல் லைஃப்ல பை தமிழ்ல நாங்க யூஸ் பண்ணி சொல்லி இருக்கலாம். அவன் இப்படி எல்லாம் இருக்கிறான் எனக்கு பிடிக்கும், ஆனா அவன்ல பிடிக்காத பழக்கம் என்னன்னு சொல்லிச்சோன்னா அவன்ல கோபம் வர்றது நாங்க சொல்லி இருப்போம். சோ அப்படியான வசனம் தான் இது. லைக் சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, how can you describe who are you? எப்படி நீங்களே உங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போறீங்க சொல்லித்தான் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பி சொல்றேன் பாருங்க, how can you describe who you are? நீங்கள் யார் அல்லாட்டி நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நீங்க மற்றவர்களுக்கு சொல்ல போறீங்க என்ற விஷயத்தை தான் நாங்க பார்க்க போறோம். அந்த வகையில பாருங்க, I am
dash comma and dash. அதாவது வந்து நான் இப்படி எல்லாம் பட்டவர் சொல்லி நாங்களே எங்களை சொல்ல போறோம். சோ அதுக்கு தான் அந்த விஷயம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன், I am beautiful, smart and clever. யூஸ் adjective. அந்த adjective வந்து நீங்க இதுல பொருத்த போறீங்க. So I am beautiful, clever and smart. அதாவது நான் அழகானவர், நான் அழகானவர், ஸ்மார்ட் ஆனால், ஆல்சோ கிளவர், கெட்டிக்காரா. பட் ஆனா, சோ எங்களை பற்றி நாங்க சொல்லிக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களுக்கு நெகட்டிவ் சைடும் இருக்கு, பாசிட்டிவ் சைடும் இருக்கு. அந்த பாசிட்டிவ் சைட் எங்களுக்கு எல்லாருக்கும், எங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா நெகட்டிவ் சைட் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். அதை நாங்க சொல்ல விரும்ப மாட்டோம். என்னண்டு எனக்கு வந்து கோவம் வரும், எனக்கு வந்து பொறாமை இருக்குதுன்ற விஷயம் எல்லாம் நாங்க வெளியில ஓப்பனா சொல்ல மாட்டோம். பட் நெகட்டிவாவா இன்சைட்டா வந்து எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்ப அதை வந்து நாங்க பட் சொல்லி சம்டைம்ஸ் ஐ ஆம் ஆங்கிரி, nervous and kindless அல்லாட்டி helpless சொல்லிச்சுன்னா நான் அழகானவர், ஸ்மார்ட் ஆனவர், ஆல்சோ கெட்டிக்காரன். ஆனா சில வேளையில கோவப்படுறேன், நான் சில வேளை ஹெல்ப் பண்றது இல்ல என்ற விஷயத்த வந்து நாங்க அதுல சொல்ல போறோம். அதே மாதிரி வாட் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லைக், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எப்படிப்பட்டவர் சொல்லி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா he is, அதுலயும் அந்த உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவர்ன்றத வந்து 2 வரியில போட போறீங்க அண்ட் 3 வரியில போட போறீங்க, 3 வசனத்துல. பட் சம்டைம்ஸ் he is angry and upset. He is angry and upset, becoming upset ன்னு சொல்லி சொன்னா சில வேளை அவர் கோவப்படுவார், அதோட அப்செட் ஆயிடுவார், உடனே வந்து டென்ஷன் ஆயிடுவார்ன்றதை வந்து நாங்க அப்படி சொல்ல போறோம். ரைட்? சோ பாருங்க, ஃபார் an எக்ஸாம்பிள் கீழே நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். I am ambitious, brave and gentle. Ambitious, what is the meaning? Ambitious, what is the meaning? லட்சியமான, ஆம்பிஷன் சொல்லி சொன்னா லட்சியம். I am ambitious person சொல்லி சொன்னா நான் ஒரு லட்சியமான பெண்மணி என்றது தான் சொல்றது. ambitious சொல்லி சொன்னா லட்சியமான. Next one, brave. Brave, what is the meaning of brave? Yanchirani is a brave girl. Brave ன்னு சொல்லி சொன்னா என்னது? Students, can you hear me? Students, can you hear me? So I am ambitious, brave ன்னு சொல்லி சொன்னா துணிவான, gentle நல்ல. But sometimes I am nervous and worried. சில வேளை நான் என்ன செய்யறேன்னா நர்வஸ் ஆகிறேன்னா, ஆல்சோ worry, ஒரு விஷயத்துக்கு, ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து என்னது worried ஆகிறேன், கவலைப்படுறேன் நான். ஸோ என்னில இருக்கிற பாசிட்டிவ் ambitious, brave and gentle, and என்னட்ட இருக்கிற நெகட்டிவ் nervous and worried, ரெண்டும் என்னட்ட இருக்க போகுது. My friend is brave, calm and delightful. என் ஃப்ரெண்ட் வந்து பிரேவ், துணிச்சலானவர், காம் அமைதியானவர், டிலைட்ஃபுல் ஹாப்பியானவர், சரியான ஹாப்பியானவர். பட் சம்டைம்ஸ் ஹி இஸ் அப்டைட் அண்ட் ஸ்க்ரே. சில வேளை அந்த ஃப்ரெண்ட் வந்து 3 பாசிட்டிவ் அவர்கிட்ட இருக்குது, ஆனா சில வேளை அவர் என்ன செய்யறவர் இறுக்கமா இருப்பார். அப்டைட்னு சொல்லி சொன்னா இறுக்கமா, ஒருத்தரோடையும் சேராம கதைக்காம இறுக்கமா இருக்கிறது அப்டைட் அண்ட் ஸ்க்ரே. ஸ்ப்ரேன்னு சொல்லி சொன்னா என்னது? ஸ்ப்ரேன்னு சொல்லி சொன்னா பயங்கரமான, சோ பயமான ஸ்ப்ரே, ரைட்? ஸ்ப்ரேன்னு சொல்லி சொன்னா பயங்கரமான. So my friend is brave, calm and delightful, but sometimes he is uptight and spray. So அது வந்து வரப்போகுது. சோ இது வந்து என்னது, உங்களை பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்றது. அது கிளியர்ல மிஸ் கிளியர்ல மிஸ் உங்களோட பேசுறது. ஓ மேம் கிளியர்ல பேசுறது. ஆடியோ விட்டு வருது. சோ இப்போ ஓகேவா? Now is it clear? Yes, miss. Clear, miss. For the Clear.
It's rainy here, that's why. So sorry for that. So I am ambitious, brave and gentle, but sometimes I am nervous and worried. என்னட்ட வந்து நான் வந்து துணிச்சலானவர், லட்சியமானவர், நல்லவர், பட் ஆனா சம்டைம்ஸ் சில வேளை நான் வந்து நர்வஸ் ஆவன், ஆல்சோ worried ஆவன், கவலைப்படுவேன். அதே மாதிரி my friend is brave, calm and delightful, but sometimes he is uptight and scary. என்ன சொல்லி சொன்னா பிரேவ்னு சொல்லி சொன்னா துணிச்சலான, காம் அமைதியான, டிலைட்ஃபுல் மகிழ்ச்சியான, ஆனா சில வேளை அப்டைட் இறுக்கமான ஒரு மனநிலை. அதாவது ஒரு விஷயம் வந்து ஒருத்தரோட விஷயம் பண்ணாம தனியவே பயந்துக்குள்ள வச்சிருக்கிறது அப்டைட் அண்ட் ஸ்ப்ரே பயங்கரமான, சில வேளை பயமானவர். ரைட்? ஸோ அதைத்தான் நாங்க சொல்ல போறோம். what you like, right? What are you like? இப்ப வந்து நீங்க இதுலயே வந்து 4 வசனம் படிச்சிருவீங்க. என்னது? உங்களை பற்றி நீங்களே சொல்ல போறது, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி சொல்ல போறது, ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர், யாராவது ஒரு ஆளும் இல்லாட்டி ஒரு நேம பயன்படுத்தி அவர் இப்படிப்பட்டவர், ஆனா இவருக்குள்ள இன்னொரு நெகட்டிவ் சைட்டும் இருக்குதுன்னு கதைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த விஷயத்தை வச்சு நீங்க கதைக்கலாம். ரைட்? ஸோ அதைத்தான் இந்த ஸ்லைட் சொல்லுது. ஸோ சேம் லைக் தட். இப்போ அதே மாதிரி தான் ஒரு ஆட்களுக்குள்ள வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்ட்ஸ் இருக்கும்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி தான் குட் ஃபீலிங்ஸும் இருக்க போது, பேட் ஃபீலிங்ஸும் இருக்க போகுது. குட் ஃபீலிங்ஸ் என்று சொல்லி சொன்னா நேரான உணர்வுகள், பேட் ஃபீலிங் சொல்லி சொன்னா மறைமுகமான உணர்வுகள். ரைட்? எங்களுக்குள்ள வந்து அந்த குட் ஃபீலிங் தான் இருக்கணும், பேட் ஃபீலிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். அப்படி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா குட் ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா ஹாப்பி. ஹாப்பின்னு சொல்லி சொன்னா சந்தோஷமான, டிலைட்டட்னு சொல்லி சொன்னா அப்ப ஒரு 100%, அதாவது நிறைய ஹாப்பியா இருக்க போறோம். ஹாப்பின்னு டபுள் மடங்கத்தான் டிலைட்டட்னு நாங்க சொல்ல போறோம். சாட்டிஸ்ஃபைட், ஓவர்ஜாய்ட் மிகவும் சந்தோஷமான, entertained, interested, excited, pleased, amazed, fanciated, impressed. அதே மாதிரி பேட் ஃபீலிங்ஸ் சொல்லி சொன்னா மறைமுகமான, சேட், ஸ்லீப்பி, ஹங்க்ரி, டயர்ட், டெரிஃபைட், கன்ஃபியூஸ்ட், போர்ட், ஷாக்ட், அனாய்ட், டிசப்பாயிண்டட், எக்ஸ்கியூட்டட். ஸோ இவ்வளவு வந்து பேட் ஃபீலிங்ஸ். பேட் ஃபீலிங்ஸ் சொல்லி சொன்னா மறைமுகமான ஒரு ஃபீலிங்ஸ். குட் ஃபீலிங்ஸ் சொல்லி சொன்னா மறைமுகமான இல்ல மறையான ஒரு ஃபீலிங்ஸ். குட் ஃபீலிங்ஸ் சொல்லி சொன்னா ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்ஸை வந்து நாங்க குட் ஃபீலிங்ஸ் சொல்ல போறோம். ஸோ இப்ப பாருங்க, லைக் was a verb. நாங்க இப்ப படிச்சு கொண்டிருந்தது, இப்ப இவ்வளவு நேரம் படிச்சு கொண்டிருந்தது வந்து ஆமிஸா. இது வந்து நான் மேலதிகமாக உங்களுக்கு தந்த நான் என்னது, இதை வந்து நீங்க மேலதிகமா செய்து பாத்தீங்கன்னு சொல்லி மேலதிகமான நாலேஜ் ஒன்று வரும். ஆல்சோ இப்படி மெட்டாக்கள்ல நாங்க டிஸ்கிரைப் பண்றேன்னு சொல்லி படிச்சிருந்தாங்க. இப்ப வந்து நாங்க படிக்க போறது வந்து, can you hear me properly? நான் கதைக்கிறது கேக்குதா கிளியரா? Yes, ma'am. Okay. So இப்ப நாங்க now we are going to study about the things was a verb. Was a verb where we can use ன்னு சொல்லி சொன்னா to talk about past state of being. அதாவது நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தது ஆமிஸா ஒன் டைம் எப்படி இருந்தவங்க, எப்படி நாங்க ஒரு பிக்சரை டிஸ்கிரைப் பண்றது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லி சொன்னா ஆமிஸா யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இப்ப நாங்க was for யூஸ் பண்ண போறதுங்க. அதாவது வந்து திருப்பி நான் அந்த விஷயத்துக்கு வரேன். he, she, it, you, we, they, I. அந்த விஷயம் வந்து திருப்பி திருப்பி வருவேன்னு சொல்லி இருந்தேன் நான். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு திருப்பி. ஸோ இதுல வந்து பாருங்க என்ன விஷயம் வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா சிங்குலர் எல்லாத்துக்கும் நாங்க was போட போறோம். அதே நேரம் you, we, they ப்ளூரலுக்கு வந்து நாங்க we have to add were there. அங்க வந்து were நாங்க போட போறோம். அதாவது வந்து சிங்குலருக்கு was, ப்ளூரலுக்கு were. சோ எனக்கு இப்ப சொல்லுங்க பாப்போம், ஆமிஸ் ஆவுக்கும் இந்த was verb-லயும் வந்து என்ன வித்தியாசம் வந்தது? அதாவது ஆமிஸாவில வந்து ஐய நாங்க தனியே பிரிச்சிருந்தாங்க, ஆனா இங்க வந்து தனியே பிரிக்கல. நாங்க ஐயும் வந்து ஒருமை என்ற ஒரு கேட்டகரிக்குல வந்திருக்கு. ஏன் அப்படி வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா இட்ஸ் அ ரூல். இங்கிலீஷை பொறுத்தவரையில பிரசன்ட் டென்ஸ்ல நாங்க ஒரு வசனத்தை கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா ஐக்கு ஆம் வரப்போகுது, ஹீ ஷீட்டுக்கு இஸ் வரப்போகுது, யூவிதேக்கு ஆ வரப்போகுது. அதே மாதிரி இந்த was past tense, when we consider about to talk about past state of being ன்னு சொல்லி சொன்னா அங்க நாங்க கன்சிடர் பண்ண போற விஷயம் வந்து he, she, itக்கு வந்து was போட போறோம், யூவிதேக்கு வந்து verb போட போறோம். ஐ வந்து
வந்து கனெக்ட் ஆகுது he sheet என்ற கோலத்துக்குள்ள வந்து கனெக்ட் ஆகுது. ஐ வந்து ஒரு சிங்கியுலர், அப்ப அதுக்கு நாங்க was போட போறோம். ஸோ as usual நார்மல் தான். இப்போ உங்களுக்கு ஆமிசாங்க போடுறது வந்து விளங்கிட்டு வசனம் அமைக்கிறது விளங்கிட்டுன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல வந்து நீங்க மாத்த போறது என்னது, ஐக்கும் சேர்த்து was போடுறது, மற்றதுக்கு போடுறது. மிச்சம் எல்லாம் அப்படிதான் வரப்போகுது. அந்த அட்டவணையில பாருங்க, மிச்சம் ஒன்றுமே நான் மாத்தல. நவுன், பிளேஸ், ஏஜ், குவாலிட்டிஸ், பொசிஷன், ஃபீலிங்ஸ், அதாவது இதுக்கு முதல் நடந்த விஷயம், அதாவது இதுக்கு முதல் நடந்த ஒரு காலநிலையில வந்து ஒரு காலத்துல வந்து நடந்த விஷயத்தை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா இந்த was power யூஸ் பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா சரி. பாருங்க, ஐ ஆம் ஷானி, நான் ஷானி, அதாவது இப்ப நான் ஒரு விஷயத்தை பற்றி கதைக்க போறேன். அப்ப எனக்கு பேர் ஷானி என்று சொல்லிக்கலாம் வந்து ஆம் தான் நாங்க போடணும். சோ அதுக்கு பிறகு பாருங்க, நாங்க ஆரம்ப காலத்துல, அதாவது கடந்த காலத்துல நடந்த விஷயத்தை சொல்ல போறோம். ஐ வாஸ் a student 2 years ago. பாருங்க, 2 years ago அதையும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முதல் நான் ஸ்டூடெண்டா இருந்தேன் நான். That's why we put was there. அங்க வந்து was போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், I am a student ன்னு சொல்லி சொன்னா என்ன மீனிங்ல வரும்? If is it I am a student ன்னு சொல்லி சொன்னா என்ன தமிழ் மீனிங்? நான் மாணவன். நான் மாணவன். இப்போது நான் மாணவன். சோ ஐ ஆம் போடுறோம். was போடுற வழியா நான் அதாவது கடந்த காலத்துல 2 வருஷத்துக்கு முதல் நான் மாணவன். I was so obedient when I was young. நான் சின்னனா இருக்கையில வந்து சரியான ஒரு குலப்படியா இருந்தேன் நான். I was so obedient when I was young. I was so tired yesterday. நேற்றுக்கு நான் சரியான டயர்டா இருந்தேன் நான். சோ அது நேற்றுக்கோ அல்லாட்டி நேற்றுக்கு முதல் நாளோ அல்லாட்டி 2 வருஷத்துக்கு முதலோ 20 வருஷத்துக்கு முதலோ எதுவோ கடந்த காலம் என்று நாங்க குறிப்பிட்டு சொல்லிக்கல வந்து நாங்க was அல்லாட்டி were தான் யூஸ் பண்ண போறோம். ரைட்? சோ பாருங்க, நெகட்டிவ்ல வந்து என்ன வர போகுதுன்னு சொல்லி சொன்னா was not. எல்லாத்துக்குமே வந்து not சேர போகுது, அவ்வளவுதான். was not, were not. I wasn't student 2 years ago. 2 வருஷத்துக்கு முதல் நான் ஸ்டூடெண்டா இருக்கேல. 2 வருஷத்துக்கு முதல்ல நான் ஒர்க் பண்ண தொடங்கிட்டேன். So I wasn't student 2 years ago. He wasn't a carpenter 3 years ago. அவர் வந்து 3 வருஷத்துக்கு முதல் கார்பெண்டரா இருக்கல. இப்ப இருக்கிறார், ஆனா 3 வருஷத்துக்கு முதல் கார்பெண்டரா இருக்கல. She wasn't a teacher 3 years ago. 3 வருஷத்துக்கு முதல் அவள் ஒரு டீச்சரா இல்ல. It wasn't beautiful yesterday. நேற்றுக்கு அது அழகா இல்ல. You weren't ப்ரொனன்சியேட் பண்ணிக்கல வந்து were not ன்னு நாங்க சொல்ல மாட்டோம். சுருக்கி சொல்லிக்கல weren't. You weren't, we weren't, they weren't. So was were தான் நீங்க be were பண்ற வழியா wasம் verb-உம் முன்னுக்கு வரப்போகுது. Was I student 2 years ago? நான் 2 வருஷத்துக்கு முதல் ஸ்டூடெண்டா இருந்தேனா? Was he carpenter 2 years ago? அவன் வந்து கார்பெண்டரா இருந்தவனா? So was she, was it, were you, were we, were they? So were நாங்க யூஸ் பண்ண போறோம், அல்லாட்டி was நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னாரு கொஸ்டனுக்கு ஸ்டார்ட்ல. அங்க வந்து நீங்க யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் என்னது, was எங்க வரும், were எங்க வரும்ன்றதை தாண்டி was வந்து நாங்க போட போற விஷயம், அந்த wasல வந்து நாங்க தொடங்க போறோம்னு சொல்லி சொன்னா அது ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஆன கொஸ்டின். வேர்வ்ல ஒரு கொஸ்டின் தொடங்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா அது ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஆன கொஸ்டின். அதை நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. சோ பாருங்க, இப்ப லெட்ஸ் டாக் அபவுட் அவர் செல்ஃப். இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தீங்கன்ற ஒரு விஷயத்த வந்து இந்த பிளாக்ஸ் வந்து காட்டுது பாருங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், I am Priya, right? I am Priya. I am a lecturer now. பாருங்க, நான் சொல்றேன், நான் இப்ப சொல்ல போறேன்னு சொல்லி சொன்னா I am Priya. First one நான் யாருன்னு சொல்லி என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றேன். I am Priya. I am lecturer now, but I was a teacher in the past. அதாவது நான் ஆரம்ப காலத்துல போன வருஷம் அல்லாட்டி நேற்றைக்கா இருக்கட்டும் முந்தலா இருக்கணும், ஆரம்ப காலத்துல வந்து நான் டீச்சரா இருந்தனால் இப்ப நான் ப்ரமோஷன் எடுத்து என்னவா வந்துட்டேன், லெக்சரரா வந்துட்டேன். பட் அதை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும், கேட்கிற ஆளுக்கு அதை விளங்கணும்னு சொல்லி சொன்னா I am lecturer now, but I was a teacher in the past. டீச்சரா இருந்தனா என்னது, பாஸ்ட் டென்ஸ்ல.
So I am பாருங்க, I am slim now, but I was chubby 2 years ago. நான் ஸ்லிம்மா இருக்கிறேன் இப்ப, ஆனா 2 வருஷத்துக்கு முதல் chubby-யா இருந்தேன் நான். I am quality வரப்போகுது. என்னது? I am helpless now. I am helpless now, but I was helping when I was young. அதாவது நான் இப்ப ஹெல்ப் பண்றது இல்ல, ஆனா சின்ன வயசுல இருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். ரைட்? ஃபீலிங்ஸ், ஐ ஆம் ஹாப்பி நவ் பட் ஐ வாஸ் சேட் எஸ்டர்டே. அதை மாத்தி சொல்லலாம், ஐ ஆம் சேட் நவ் பட் ஐ வாஸ் ஹாப்பி எஸ்டர்டே. நான் இப்ப சேடா இருக்கிறேன், நான் நேற்றுக்கு சரியான சந்தோஷமா இருந்தேன் நான். அதே மாதிரி மை ஃப்ரெண்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் பாருங்க, he is a lawyer now but he was a teacher in the past. இப்ப வந்து லாயரா இருக்கிறார், ஆனா டீச்சரா இருந்தவர் பாஸ்ட்ல. ரைட்? சோ அது வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொன்ன நான். அப்பியரன்ஸ் அதாவது தோற்றம், குவாலிட்டி வந்து பண்புகள், ஃபீலிங்ஸ் வந்து உணர்ச்சிகள். சோ அந்த மூண்டையுமே வந்து நீங்க இப்ப ஃபீல் பண்ண போறீங்க. சரியா? நான் ஒரு நிமிஷம் தரேன் டைம். அதை நீங்க ஆன் டைமே இப்ப செய்ய போறீங்க. அப்பியரன்ஸ், குவாலிட்டி, ஃபீலிங்ஸ் அபவுட் யூர் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? உங்களோட ஃப்ரெண்டோட நேம் என்ன, அவற்ற அப்பியரன்ஸ் என்ன, நேம் என்ன, குவாலிட்டி என்ன, நேம் என்ன, ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லி செய்ய போறீங்க. ஸோ fill out this, and once you done the activity, please put your hands up. செய்தாக்கள் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை கேட்குறேன். So if you done, please put your hands up. ஒரு சின்ன விஷயம் தான் இது, அதே மாதிரி அது செய்த உங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. செய்தாக்கள் ப்ளீஸ் put your hands up. மிஸ், எக்ஸ்கியூஸ் மீ. யா சொல்லுங்க மிஸ்டர் ஹசன், சொல்லுங்க மிஸ்டர் ஹசன். are you there? மேம் அது குவாலிட்டியோட மீனிங் என்ன சொன்னீங்க? தமிழ் மீனிங் குவாலிட்டி பண்புகள். ஹெல்ப்லெஸ் அதாவது மிஸ் முன்னுக்கு எது எது மிஸ் செய்யணும்? முதல்ல குவாலிட்டியில ஃப்ரெண்ட் நேமும் அப்புறம் ஃபீலிங்கும் நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ், குவாலிட்டி, ஃபீலிங். இந்த மூன்றும் உங்களோட ஃப்ரெண்டு எழுதினீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. சாரி மிஸ். யா மிஸ். ஓகே மேம் அந்த குவாலிட்டி சரி. ஓகே மேம். yeah Eunice, Miss Eunice, yes. appearance ன்னு சொல்லுங்க பாப்போம், என்ன வரும்? he is He is thin now, but he was fat 2 years ago. very good. Next one, quality.
He is active now, but he was lazy when he was young. Very good. The next one, feeling. He was happy now. Sorry, he is happy now, but he was sad yesterday. Very good. அவ்வளவுதான் இதுல விஷயம். அதாவது ஃபீலிங்ஸை ஃபர்ஸ்ட் போட்டு குழக்க போறீங்க. அதாவது அது எப்படி ஃபீலிங்ஸ் என்று சொல்றது வந்து அது உங்களை பொறுத்தது, நீங்க அமைக்கிற வசனத்தை பொறுத்தது. ஸோ ஃபீலிங் என்று சொல்லிக்கல வந்து முதலாவது ஃபீலிங்கை போட்டு அதை விட மாற்று கருத்தா வந்து இன்னொரு ஃபீலிங். ஸோ பிகாஸ் பட்டன் வந்தபடியா அங்க வந்து வேற ஒரு இப்போ ஹாப்பியா இருந்தவர்னு சொல்லிச்சுன்னா நேற்று சேடா இருந்தவர், நேற்று சேடா இருந்தவர்னு சொல்லிச்சுன்னா இன்னைக்கு ஹாப்பியா இருந்தவர். அதை நீங்க கன்சிடர் பண்ணினா சரி. ஏன்னா பட்டன் சொன்னா பட்டுக்கான தமிழ் ஆனால். ஸோ ரெண்டு இடத்துலையுமே நீங்க ஒரே குவாலிட்டி, ஒரே ஃபீலிங், ஒரே அப்பியரன்ஸ், ஒரே ஜாப் போடலாமோன்னு கேட்பீங்க. ஸோ போடல என் பட்டன் சொல்லிச்சோன்னா ஆனா வசனத்துல வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும். ஸோ அவ்வளவுதான் விஷயம். அதை நீங்க கவனமா செய்தீங்க, கவனமா பார்த்து திருப்பி இன்னொருக்கா நீங்க அதை எழுதி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு நெக் ப்ராக்டிஸ் ஆயிடும். ஸோ we will move to the next slide. Will be. So next we are going to consider about the thing will be. To talk about future state of being. So எனக்கு இப்ப சொல்லுங்க பாப்பா, நாங்க ஆமிஸா படிச்சிட்டோம் present tenseல, also was verb படிச்சிட்டோம் in the past tense. So will be என்னதுக்காக நாங்க யூஸ் பண்ணுவோம்? Where we can use will be? எதிர்காலம். Future tense. Yeah, very good. Future tense. இந்த ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது ஃபியூச்சர்ல வந்து நடக்க போற ஒரு விஷயத்த வந்து நாங்க கதைக்க போறோம். அது ஒரு நெகட்டிவா பாசிட்டிவா கொஸ்டினா கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா அங்க வந்து நாங்க இந்த வில் பி யூஸ் பண்ண போறோம். ஸோ வில் பி அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் வந்து மச் ஈஸின்னு சொல்லுவோம். ஏன்னு சொல்லி சொன்னா ஃபியூச்சர் டென்ஸுக்கு வந்து அந்த பிரிவினை இல்லை. ஆமிஸாவுக்கு வந்து பாருங்க, ஆமுக்கு ஐக்கு ஆம் வரப்போகுது, ஹீ ஷீட்டுக்கு இஸ் வரப்போகுது, த தேர்ட் ஒன் என்னது ப்ளூரலுக்கு வந்து ஆ வரப்போகுது. ரைட்? வரப்போகுது. அதே மாதிரி ஓஸ்வர்க்கு சிங்கியூலருக்கு ஓஸ் வரப்போகுது, ப்ளூரலுக்கு வே வரப்போகுது. அப்ப நீங்க மிக கவனமா அந்த பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதணும். ஆனா பாசிட்டிவ் டென்ஸோ நெகட்டிவோ கொஷனோ வில் பிய பொறுத்தவரையில ஒரு இடமே மாற்றம் ஏற்படாது. எல்லா ப்ரொனவுன்ஸுக்குமே ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்ஸ், தே எல்லா ப்ரொனவுனுக்குமே வந்து we have to put will be there. அங்க வந்து will be வந்து நாங்க போட போறோம். எந்த ஒரு பிரிவினையும் அங்க இல்லை, எந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் வந்து அங்க இல்லை. will be வந்து நாங்க போடணும். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்ஸ், தேக்கு வந்து will be வந்து நேரடியா வரப்போகுது. ஆல்சோ நெகட்டிவ்க்கு வந்து will not be இடைக்குல வந்து இந்த will beக்கு நடுவுக்குள்ள வந்து not வரப்போகுது. அதை நாங்க சொல்லேக்குல வந்து சேர்த்தெழுதேக்குல வந்து want be என்று சொல்லுவோம். ஆல்சோ கொஷன் என்று சொல்லி சொன்னா will வந்து முன்னுக்கு வரப்போகுது. will I be, right? I will be, you will be, we will be, he will be, she will be, it will be, they will be. அதே மாதிரி நெகட்டிவ் I will not be, we want be, you want be, he want be, she want be, it want be, they want be. ஸோ இதுல வந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த ப்ரொனவுன்ஸ் நான் சொல்லிக்கல வாண்ட் பி என்று தான் சொன்னான். WANT என்று சொல்றது வந்து அதுக்கு வேண்டும். ஐ வாண்ட் டு பி எ டாக்டர்னு சொல்லுவோம், அது வேற. இந்த வாண்ட் பி வந்து வேற, அதாவது வந்து நடக்காத ஒரு விஷயத்தை கதைக்க போனோம்னு சொல்லி சொன்னா வாண்ட் பி. கொஸ்டின் சொல்லி சொன்னா இங்க இருக்கிற மெயின் வேர்ப் வில். ஸோ வில்லில வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணி அங்கால பியில முடிக்க போறோம். will I be, will you be, right? அப்படி நாங்க ஆட் பண்ண போறோம். பாருங்க, கீழே எல்லாத்துக்கும் சேர்த்துக்கு உதாரணம் தந்திருக்கிறேன். மை ஃப்ரெண்ட் வில் பி a doctor in future. ஸோ டாக்டருக்கான படிப்புகள் எல்லாம் படிச்சு கொண்டிருக்கிறார். ஸோ மை ஃப்ரெண்ட் வில் பி a doctor in future. I will be 34 next month. ஏஜ் சொல்லி இருக்கிறாங்க, அடுத்த மாசம் வந்து எனக்கு 34 வந்துடும். she want to be aggressive in future. கோவத்தனமான ஒரு ஆளா அவர் வந்து ஃபியூச்சர்ல இருக்க மாட்டாள் அவள். ரைட்? The picture will be so colorful after painting. So இப்ப பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கே சொல்றலாம் அது என்னது, இந்த பிக்சர் வந்து கலர் பண்ணின பிறகு பெயிண்ட் பண்ண பிறகு சரியான வடிவா இருக்க போகுது. சரியான கலர்ஃபுல்லா இருக்க போகுது, வர்ணமயமா. I want to be fat in future. நான் ஒரு பொழுதும் வந்து ஃபட்டா வரமாட்டேன் ஃபியூச்சர்ல. Will you be angry with me? Will you be angry with me? என்னோட கோவப்பட போறீங்களா? Will you be angry with me? Will she be a pilot in future? அவள் வந்து பைலட்டா வர போறாளா? எதிர்காலத்துல அவள் ஒரு பைலட்டா வர போறாளா? Will they be graduates in 2 years?
நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ 2 வருஷத்தால எங்களுக்கு கிராஜுவேஷன் கிடைச்சிருமா சொல்லி கேட்கிறேன்னு சொல்லிச்சுனா will they sorry அவர்களுக்கு will they be graduates in 2 years, will there be a playground next year, so next year இங்க ஒரு playground வருமா, will there be travel restrictions next month, அடுத்த மாசம் பயண கட்டுப்பாடுகள் எதுவும் இருக்குமா. so will be பாருங்க will be வந்து ஒரு சுகமான ஒரு ஒரு பார்ட். அதாவது ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்தவரையில வந்து மேக்ஸிமம் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து நாங்க கதை கேட்கலாம் வந்து வில் யூஸ் பண்ணிக்கலாம் சரி, வில் பி யூஸ் பண்ணிக்கலாம் சரி, நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே வந்து ஒரே விஷயம் சொல்லி ஒரு ஸ்லைட்ஸ்ல படிச்சுட்டு போவோம். அங்க நாங்க என்ன பாசிட்டிவ்க்கு ஒரு ஸ்லைட், நெகட்டிவ்க்கு ஒரு ஸ்லைட், கொஸ்டினுக்கு ஒரு ஸ்லைட் படிச்சாங்க. பட் வில்வியை பொறுத்தவரையில பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அதையும் நாங்க மென்ஷன் பண்ணி ஒரே வரியிலே வந்து நாங்க முடிச்சுட்டோம். ஒரே ஸ்லைட்ஸ்லயே வந்து நாங்க வில் பிய முடிச்சிட்டோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து ஈஸியான ஒன்று. ஸோ வில் பி ரைட். டைம் எக்ஸ்பிரஷன் won't be பாருங்க, I will be super lecturer in future but I won't be teacher. அதாவது நான் வந்து வருங்காலத்துல வந்து இதை விட மேலதிகமா ஒரு நல்ல லெக்சரரா வருவேனே ஒழிய திருப்பி நான் டீச்சரா வர மாட்டேன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ஆசை ஒன்று இருக்கும், ஏதாவது நான் ஃபியூச்சர்ல இப்படி வரணும் இப்படி வரக்கூடாது. அதைத்தான் இதுல கேட்டிருக்குது. My friend will be 34 in 6 years but she wants to be, அதாவது இந்த ஃப்ரெண்ட் வந்து 6 வருஷத்துல வந்து 34 வயசு வந்துடும் அவருக்கு. ஆனா she wants to be 20 years. எப்பயுமே வந்து 28 வயசு திருப்பி வராது, அதாவது வந்த வயசு திருப்பி வராது. அதே மாதிரி she will be, so yes she will be. மற்றது all my friends will be ரெண்டையும் வந்து நீங்க செய்யுங்க. நான் 2 நிமிஷம் டைம் தரேன், ரெண்டையும் நீங்க செய்யுங்க. அதாவது she will be அவள் வந்து 2055ஆம் ஆண்டு எப்படி இருப்பாள், ஆனா அப்படி இருக்க மாட்டாள். all my friends will be எந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிட்டடியில ஃபியூச்சர் டென்ஸ்ல கிட்டடியில இப்படி இருப்பாங்க, ஆனா இப்படி இருக்க மாட்டாங்க. 2 விஷயத்தையும் வந்து நீங்க இப்ப சொல்ல போறீங்க. சோ இவன் ஒரு விஷயம் she will be மட்டும் நீங்க எழுதுங்களேன் பாப்போம். எழுதினார்கள் ப்ளீஸ் raise your hands. சோ இதை நீங்க செய்து பாருங்க. இதுக்கு நம்மடையில கீழே பாருங்க ஒரு வசனம் ஒன்று தந்திருக்கிறேன் பாருங்க. fill in the blanks using Amisa was were will be. சோ இதுல வந்து பாருங்க முதல் 5 blank at home last night. I am at home last night. First one நான் செய்து விட்டுட்டேன் ரைட். செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன், 6 வரைக்கும் இப்ப நீங்க செய்ய போறீங்க. மிச்சம் உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் 6 வரைக்கும் ஒன் டைம் செய்ய போறீங்க. ஸோ இதையும் நீங்க வீட்டுல செய்து பாருங்க. ஸோ இந்த filling the blanks ஒன் டைம் செய்யுங்க. இந்த 6 2 to 6 please do 2 to 6 sums. And once you done the task please put your hands up. So என்ன சொன்னான்னு விளங்கிட்டுதா? Is it clear? Is it clear? Say yes or Yes, no. அதாவது இது விளங்கிட்டு, அதாவது இந்த ஆக்டிவிட்டி விளங்கிட்டுதான்னு கேக்குறேன். yes, miss. Yes.
So are you done? If you're done, please put your hands up. So right, Jashmika, come with the first one. She blank not at home in the morning. What is the noun we have to add? What is the word we She have to add there? is not home in the morning. Sorry? Istana miss varum. She is not home in Not the at morning. home at the morning. Sorry, home in the morning. Very good. Thank you. Next one, Mr. Tavaseelan. Third one, we blank in the park. We are in the park. We are in the park. Very good. Next one, Yunash. The fourth one, this blank my new laptop. This is my new laptop. This is my new laptop. Very good. The last one, once again, Metalin. Mr. Metalin. Yes, yes, ma'am. Miss Metalin, sorry. So you have to fill out fifth one. My friends. Metalin? Friends. Yes. Yes, ma'am. You have to fill out fifth one. My friends blank on their holidays. So anyone அதாவது hand raise பண்ணி இருக்கிற யாராவது அது சொல்லுவீங்களா? Our friends were on their holidays. Where are them? Is it correct? Were our friends were on their holidays. Friends are our friends are on their holidays. அதாவது வந்து இப்ப அவங்க ஹாலிடேஸ்ல நிக்கிறாங்க. உங்களோட friends where is your friends ன்னு கேக்கல. Our friends are on their holidays. அந்த ஒண்ணுக்கான மீனிங் அந்த ஆவுக்கான மீனிங் இப்ப அவங்க ஹாலிடேஸ்ல நிக்கிறாங்க. இப்ப அவங்க விடுமுறையில நிக்கிறாங்க. Right? So Samha, Miss Samha, sixth one. George was a good football player 2 years ago. Sorry, Uncle? Uncle George was a good football player 2 years ago. Years ago. Very good. அங்க வந்து was வந்திருக்கு. ஏன் was வந்திருக்குது? Why we can you add was there? Past tense. Past tense. The past tense. Few years ago சொன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முதல். அவ uncle was a good football player few years ago, which means few years ன்னு சொல்லி சொன்னா கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னர் எங்களோட அங்கிள் வந்து ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயரா இருந்தவர். The dog. Next one, Sharmila, Miss Sharmila, once again, Miss Sharmila. The dog blank under the table. Miss Sharmila. Anyone?
The dog is The under dog the table. is under the table. Okay, the dog is under the table. Very Yes, good. ma'am. 8th one, he He was very funny when he was young. yeah, he was very funny when he was young. ஏன் He was was வந்தது past tenseல அவர் சின்னனா இருக்கையில சரியான ஒரு ஃபனியா இருந்தவர். The shoes The shoes are the white. shoes are white. are white. Very good. அதாவது சப்பாத்துகள் plural என்றபடியா. The next one, 10th one, You You are are right. you are right. Very good. So You are right. So you are right. So 10 நான் 5 செய்யறேன்னு சொல்லி சொன்னான். On time 10 செய்துட்டேன். மிச்ச 10 வந்து உங்களுக்கான homework, right? மிச்ச 10, right? So the thing, அதாவது வந்து அடுத்த கிளாஸ் வந்து அதாவது 8வது கிளாஸ் வந்து நான் பார்க்க போய்க்கல வந்து 8வது கிளாஸ் ப்ளீஸ் டேக் யூர் நோட்ஸ் லைக் டே 3ல வந்து பின்னுக்கு இருக்கிற செக்ஷன் வந்து ப்ரொபோசிஷன் செக்ஷன். ஸோ அந்த ப்ரொபோசிஷன் செக்ஷன் நாங்கள் பார்க்கல, அது அடுத்த கிளாஸ் பார்ப்போம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஸோ அந்த கிளாஸுக்கான அந்த ப்ரொபோசிஷனை வந்து நான் அடுத்த கிளாஸ் பார்ப்பேன், அதாவது புதன்கிழமை வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்பேன். ஸோ அதுக்கு முதல் இதை நான் படிப்பிச்சுட்டு அதை படிப்பிச்சேன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்க போகுது. ஸோ பாருங்க, ப்ரொபோசிஷன் ஆஃப் பிளேஸ், அதாவது வந்து ப்ரொபோசிஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரொபோசிஷன்? பாப்போம். Anyone know about the meaning proposition? இடைச்சொற்கள். Sorry? சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரல தானே. இடைச்சொற்கள். இடைச்சொற்கள். Okay, any other answers? Sorry? ஓகே, ஒரு இடைச்சொற்கள் அதாவது முன்னிடை சொற்கள் சொல்லி சொல்லுவோம் ப்ரொபோசிஷன். அதாவது வந்து ஒரு பொருளுக்கு பக்கத்திலேயோ அல்லாட்டி ஒரு பொருளுக்கு உள்ளேயோ அல்லாட்டி பொருளுக்கு வெளியிலேயோ இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நாங்க ப்ரொபோசிஷன் போட்டு கதைக்க போறோம். அந்த வகையில பாருங்க, இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் ப்ரொபோசிஷன் ஆஃப் பிளேசஸ். இடம் அதாவது இடத்தை நாங்க ஒரு நடுநிலையா கொண்டு இடத்தை வச்சுக்கொண்டு மற்றதை வந்து நாங்க பேஸ் பண்ணி சொல்ல போறோம். அந்த வகையில பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பிஹைண்ட். ரெண்டுமே ஒண்ணுதான். இதுல நீங்க இந்த பாக்ஸ பார்த்தாலும் சரி, இந்த பர்சனை பார்த்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ப்ரொபோசிஷன் ஆஃப் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பிஹைண்ட் என்று சொல்லி சொன்னா எழுதிக்கொள்ள பக்கத்துல. பிஹைண்ட் என்று சொல்லி சொன்னா பின்னால, ஒரு பாக்ஸுக்கு பின்னால சொல்லி சொன்னா அங்க நாங்க யூஸ் பண்ண போற டேர்ம் பிஹைண்ட். பிஹைண்ட் என்று சொல்லி சொன்னா பின்னால. சோ இப்ப நாங்க பார்க்க போற விஷயம், இப்ப நாங்க அந்த பிளேசஸ் சொல்லி பாக்குறோம் தானே, அதாவது ப்ரொபோசிஷன் ஆஃப் ஹேண்ட் ரைஸ் பண்ணினாங்க. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். யா, சோ ப்ரொபோசிஷன் என்று சொல்லி சொன்ன பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த பாலத்தான், அதாவது the ball is behind the box, அதாவது இந்த பால் வந்து பாக்ஸுக்கு பின்னால இருக்குது. The ball is in front of the box, இந்த பால் வந்து இந்த பாக்ஸுக்கு முன்னால இருக்குது. சோ பின்னால இது வந்து முன்னுக்கு இருக்கிறது. நெக்ஸ்ட் சொல்லி சொன்னா அடுத்ததா, the ball is next to the box ன்னு சொல்லி சொன்னா இந்த பால் வந்து பாக்ஸுக்கு அடுத்ததா இருக்குது. the ball is between two boxes ன்னு சொல்லி சொன்னா இந்த பால் வந்து ரெண்டு பெட்டிகளுக்கு நடுவுல இருக்குது. near பக்கத்துல, right பக்கத்துல, near அருகில. the ball is near to the box, அருகில இருக்குது. The ball is above to the box, above to the box. above நான் ஒரு உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ஸ்லயும் சொல்லுவேன். above ன்னு சொல்லி சொன்னா அந்த பெட்டிக்கு மேல, above ன்னு சொல்லி சொன்னா மேல. below கீழே, right below ன்னு சொல்லி சொன்னா கீழே. the ball is below the box, the ball is below the box, கீழே இருக்குது. in, the ball is into the box, பாக்ஸுக்கு உள்ள இருக்கிறதுக்கு நாங்க into the box. ball is onto the box. சோ அபவுக்கும் ஒன்னுக்குமான வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னா, அபவுன்னு சொல்லி சொன்னா மேலே இருக்குது, ஆனா அந்த சர்ஃபேஸோட முட்டி கொண்டு இருக்கல, அதாவது அந்த பாக்ஸோட இந்த பால் வந்து தொடுகையில இல்ல, அப்ப நாங்க அபவுன்னு சொல்லுவோம். ஆல்சோ பாலோட அந்த பெட்டி வந்து தொடுகையில இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அங்க நாங்க சொல்ல போற விஷயம் வந்து on. the ball is on the ball is on the box, on ன்னு சொல்லி சொன்னா அதுக்கு மேலே இருக்கிறத நாங்க on ன்னு சொல்ல போறோம். the preposition of places. So இது விளங்கிட்டுதா? Is it clear? இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு இந்த கேள்வியோட இதுல ஒரு கேள்வி ஒன்று வரும். So preposition, the place of preposition விளங்கிட்டுதா? எங்கெங்க நாங்க என்னென்ன இருந்தா அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி விளங்கிட்டா? Yes.
எஸ் Yes, ma'am. ஸோ அதே மாதிரி தான் பக்கத்துல இருக்கிறது என்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், சேம் எக்ஸாம்பிள் தான். பாக்ஸ் உங்களுக்கு கிளியரா விளங்குது. இதுல வந்து பிக்சர், the dogs are behind the postman. அதே மாதிரி இதுல இருக்கிற மாதிரி வசனம் வந்து பக்கத்துல நான் தந்திருக்கிறேன். சேம் மீனிங் தான், ரெண்டுக்குமே வந்து சேம் மீனிங் தான். ரைட்? ஸோ behind, in front of, next to, between, near, above, below, in, on. ஸோ இது வந்து ப்ரொபோசிஷன் ஆஃப் பிளேசஸ் நாங்க சொல்லுவோம். ஸோ அண்டைக்கு நாங்க படிச்சதுல வந்து ஒன், இன், அட், அண்ட வந்து அந்த ப்ரொபோசிஷன்ல இருக்குது அந்த ஸ்லைட்ல. இருந்தாலும் நான் இப்ப சொல்றேன்னு கேளுங்க. ஒன் நாங்க யூஸ் பண்ண போறோம். ஒன்ன்றது வந்து ஒரு ப்ரொபோசிஷன், இன்னன்றது ஒரு ப்ரொபோசிஷன், அட்ன்றது ஒரு ப்ரொபோசிஷன், அண்டர்ன்றது ஒரு ப்ரொபோசிஷன். சோ ஒன் எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா பாருங்க. on a bus, on the way, on the left. இது உங்களுக்கு இப்ப விளங்கலன்னு சொல்லிச்சு நான் ஒரே பண்ணாதீங்க. என்ன சொல்லிச்சேன்னா அந்த ஸ்லைட்ஸ் நான் படிப்பிக்கல உங்களுக்கு விளங்கும். பிகாஸ் மூணாவது இது பிளேஸ் ஆஃப் ப்ரொபோசிஷன் படிப்பிச்சுட்டு தான் நான் அது படிப்பிக்க சொல்லி நினைச்சேன். ஸோ இது நாங்க இப்ப இன்னைக்கு முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க மேலதிகமான ஒரு விஷயம் என்று சொல்லிக்கலாம், அந்த ப்ரொபோசிஷன் பார்ப்போம். So on a bus, on the way, on the left, on the right, on the ship, on the plane, on the train, on the bicycle, on the motorbike, on the course, on an elephant. ஏன் அதுல அன் வந்திருக்குது? on an elephant and on elephant and நாங்க போடலாம் தானே, ஏன் அன் வந்திருக்கு? bubble sound வந்து இருக்கிறதுனால. Very good. On an elephant, on television, on the second floor. So ஒன்னுக்கு நான் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி in, அதே மாதிரி at, அதே மாதிரி under சொல்லிச்சுன்னா கீழே, under tree, under the table, under the chair, under the bed, under the bridge, under the water. அதே மாதிரி at reception, at the side, at the bottom, at the side ன்னு சொல்லிச்சுன்னா ஒரு சைட்டுக்கு, at the bottom கீழே, at the top மேலே, at college, at university, at school. அதே மாதிரி இன்னுக்கு in a car, in a taxi, in Park Street, in a draw, in the sky. அது வரப்போகுது. ஸோ on, in, at, under எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம் என்றதை வந்து தந்திருக்குது. நாளைக்கு உங்களுக்கு கொஷனுக்குன்னு சொல்லி சொன்னா உங்களோட 12 கிளாஸ் முடியும் உங்களுக்கு ஒரு கொஷனரி ஒரு கொஷன் நடக்கிற ஒரு கொஷன் கொண்ட ஒரு கூகுள் ஷீட் ஒன்று உங்களுக்கு எக்ஸாமா வந்து நடக்கும். அப்ப அது உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாம் தான். ஸோ அந்த மார்க்ஸையும் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுவேனுங்க, உங்களோட மெயின் குரூப்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். எல்லாட்ட மார்க்ஸையும் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு 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 என்ன சொல்ற ஒரு மோட்டிவேஷனா தான் இந்த ஒன், இன், அட், அண்ட நான் பயன்படுத்துறேன். ஸோ கிளாஸ்ல இருந்தா தான் தெரியும் இப்ப என்னென்ன வருமன்ற விஷயம் வந்து நான் வீடியோல பாருங்க. இந்த விஷயம் எல்லாம் இருக்காது, எல்லாம் நான் கட் பண்ணி தான் போடுவேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ், ஒன் டைம் கிளாஸ்ல இருக்கிறாங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு சொல்லி சொன்னா, இது எக்ஸாமுக்கு வரும்னு சொல்லி சொன்னா நீங்க மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப எக்ஸாம் வராம, அதாவது கிளாஸ் வராம ரெக்கார்டிங் வீடியோ பாக்குறாங்களுக்கு வந்து இந்த விஷயம் விளங்காது. என்னன்னா நான் ரெக்கார்டிங்ல போடக்கல, இதை நான் கட் பண்ணி தான் போட போறேன். இந்த விஷயத்தை எக்ஸாமுக்கு என்னென்ன வரும்னு நான் ஒன் டைம் சொன்ன விஷயம் எல்லாம் கட் பண்ணி தான் போட போறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல எந்த கிளாஸ்ல இருக்கிறதுக்கு வந்து இருக்கிறதுக்கான பிரயோசனம் வந்து, அதாவது இப்ப இருக்கிற ஆக்கள், ஸ்டில் இருக்கிற ஆக்கள், அதுக்கான பிரயோசனம் என்னன்னு சொல்லிச்சுன்னா அதான் இப்ப ஒன், இன், அட், அண்டு அங்க வரப்போகுதுன்ற விஷயம் வந்து அவைக்கு தெரியாது. ஜஸ்ட் கிளாஸுக்கு வரையிலன்னு ரெக்கார்டிங் பார்க்க போயிடும் அவ்வளவுதான், பட் வராது. ஸோ நீங்க என்ன செய்யணும், இதை நீங்க பெர்ஃபெக்டா ஒரு 2 ஸ்டார் பண்ணி வச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுல ஏதாவது ஒன்று எக்ஸாமுக்கு கட்டாயமா வரப்போகுது. ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா பிளாங்க் பஸ் ஏதாவது ஒரு ப்ரொபோசிஷன்ல வந்து பிளாங்க் வந்து வரப்போகுது. ஸோ ஃபில் த கரெக்ட் ப்ரொபோசிஷன் இந்த பிலோ பிராக்கெட்ஸ் வந்து வரும். ஸோ அதுல உங்களுக்கு தேவையான உங்களுக்கு சரியான ஒரு ப்ரொனவுன்சியேஷன் எடுத்து போட போறீங்க. ஸோ இந்த 4ஐயும் வந்து வடிவா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒன், இன், அட், அண்ட் at, under. ஸோ ஃபார் an எக்ஸாம்பிள் பாருங்க. Jashi waited for Jim at the corner. At the corner, அதாவது அந்த கார்னர்ல ஜாஷி வந்து ஜிம்முக்கு வெயிட் பண்ணிக்கொண்டு இருந்தவரான். I am growing tomatoes in my garden. நான் இந்த கார்டன்ல டொமேட்டோஸ் வளர்க்கிறேன். Please keep the sweets on the table. Please sweets வந்து டேபிள்ல வையுங்க. What's on the menu in this evening? இன்னைக்கு வந்து ஈவினிங் மெனுவில் என்ன இருக்குது? He is standing next to me. He is standing next to me. அவர் வந்து எனக்கு பக்கத்துல நிக்கிறார். The bird flies in the sky. So birds வந்து பறக்குது வானத்துல. The church is between the bank and the bookstore. புக் ஸ்டோருக்கும் பேங்குக்கும் நடுவுல சர்ச் இருக்குது.
the house is near the lake. Lake ன்னு சொல்லி சொன்னா ஆறு. So house வந்து லேக்குக்கு பக்கத்துல இருக்குதாம். So it's look so beautiful in the evening. ஆத்துக்கு பக்கத்துல வீடு இருக்கிறபடியா பின்னேற நேரம் அதை பார்க்கல சரியான அழகா இருக்கிறதா. ஸோ இது மேலதிக எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த விஷயத்த வந்து கவனமா நோட் பண்ணி வைங்க, இந்த 4 விஷயத்தையும். ஒன், இன், அட், அண்டர். ஸோ பாருங்க, இது வந்து மேலதிகமா நான் ஒன், ஓவர், அபவ் சொல்லிக்கல சொன்னான். அடுத்த ஸ்லைட்ஸ்ல படிப்பேன்னு சொல்லி. ஸோ ஒன்னு சொல்லி சொன்னா இந்த 3 விஷயத்தையும் வந்து வடிவா கவனிங்க. 2 விஷயத்துக்கு, 2 வெவ்வேறு விஷயத்துக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். ஒன்னங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா இட் டச்சஸ் த சர்ஃபேஸ். மேற்பரப்புல அது முட்டிக்கொண்டிருக்குமா இருந்தா we have to put on there. அங்க வந்து on யூஸ் பண்ண போறோம். அதாவது வந்து he kept on my hand. Sorry, he kept on my hand ன்னு சொல்லிக்கல. 2 பேர்ட்ட ஹேண்டும் வந்து என்ன வேற இருக்குது, தொடுகையில இருக்குது. 2 ஹேண்டும் வந்து டச் பண்ணிக்கொண்டு இருக்குது. தட்ஸ் வை அங்க வந்து நாங்க சொன்ன விஷயம் என்னது, ஒன் யூஸ் பண்ணி இருக்கிறோம். ரைட். அபவ்ன்றது வந்து டோட்டலி அதுக்கு வித்தியாசமானதா இருக்க போகுது, அதை நான் சொல்றேன். ஸோ பாருங்க, மோஸ்ட் பீப்புள் புட் பட்டர் ஆன் தேர் டோஸ்ட். டோஸ்ட்ல வந்து பட்டர் பூசி இருக்கணுமா என்னதுக்கு, அதுல வந்து அந்த டோஸ்டருக்கும் பட்டருக்கும், அதாவது பட்டருக்கும் இடையில வந்து இடைவெளி இருக்காது, ஒன்றுக்கு மேலதான் ஒன்று இருக்க போகுது. ஸோ ஒன் யூஸ் பண்ண போறோம். ஓவர்ன்னு சொல்லி சொன்னா மேல என்ற ஒரு மீனிங்ல வரும். கவரிங் ஓ ஆன் த டாப். ஓவர்ன்னு சொல்லி சொன்னா மேலைக்கும் நாங்க ஓவர்ன்னு சொல்ல போறோம். ஒரு விஷயத்த நாங்க கவர் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னாலும் அங்க வந்து ஒன் நாங்க யூஸ் பண்ண போறோம். சாரி, ஓவர் யூஸ் பண்ண போறோம். She is wearing a sundress over her swimsuit. Swimsuit ன்னு சொல்லி சொன்னா நீச்சலுட, அதாவது he is wearing a sundress over her swimsuit. அதாவது ஸ்விம்சூட்ன்றது வந்து நீச்சலுட, அதுக்கு மேல அந்த சன்ரைஸ் தான் அவங்க போட்டாங்களாம். Lay the blanket over his legs. Lay the blanket over his legs. லெக்ஸுக்கு மேல வந்து அவர் வந்து பிளாங்கெட் வந்து என்ன செய்திருக்கிறார், போர்த்து இருக்கிறார். அப்ப பாருங்க, மேல போடுறதுக்கும் மேல போர்த்து இருக்கிறதுக்கும் 2க்கும் வித்தியாசம். ஆனா 2க்கும் நாங்க போட போற ப்ரொபோசிஷன் அங்க ஓவர் தான். ரைட். சோ நெக்ஸ்ட் ஒன், a president is above a vice president. A president is above a vice president. Vice presidentக்கு மேல president இருக்கிறார். சோ above நாங்க யூஸ் பண்ண போறது என்னது, in a higher position. In a higher position. அதாவது பெரிய ஒரு பதவிகளுக்கு வந்து நாங்க above போடுவோம். The president is above a vice president. அதே மாதிரி the principal is above the vice principal. ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வைஸ் பிரின்சிபலுக்கு மேலதான் பிரின்சிபல் இருப்பார். சோ அதை நாங்க சொல்லலாம். A flight flies above our head. So இதுல வந்து நாங்க a flight flies on our head ன்னு போடலாம் தானே, ஏன் நாங்க above போட்டிருக்கிறோம்? What is the difference between them? எனக்கு விளங்கப்படுத்துங்க. மேலால பறந்தன்னு சொல்றதுக்கு தான் above. above, yeah, மேலால பறந்தன்னு சொல்லிக்கல. சோ ஒன் நாங்க யூஸ் பண்ண போறதுன்னு சொல்லிச்சா. ஃபார் எக்ஸாம் இந்த பாக்ஸ பாருங்க, இந்த பாக்ஸ் வந்து இந்த ஹேண்ட்ல இருக்குது. ரைட். இந்த 2 சர்வீஸ் வந்து முட்டி கொண்டிருக்கல வந்து நாங்க ஒன் சொல்ல போறோம். the box is on my hand. Right. The box is on my hand ன்னு சொல்ல போறேன். Also above ன்னு சொல்லி சொன்னா இதுக்கிடையில ஒரு இடைவெளி விட்டுட்டோம்னு சொல்லலாம். என்னது, the box is above my hand. above my hand ன்னு சொல்லி சொன்னா இந்த 2ம் முட்டி கொண்டு இருக்குதா, அதாவது 2ம் தொட்டு கொண்டு இருக்குதா, தொடுகையில இருக்குதா? எஸ் ஓ நோ? இல்ல. விஷயத்துக்கு, அதாவது இந்த பாக்ஸ் வந்து என்ன கையில தான் இருக்குது, பட் தொட்டு கொண்டு தான் இருக்குதுன்னு சொல்லிக்கல. the box is on my hand ன்னு நான் சொல்லுவேன். the box is on my hand. கொஞ்சம் மேல இல்ல, ஆனா ஹேண்டுக்கு மேலதான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா என்ன நாங்க சொல்லுவோம்? இதை இப்படி சொன்னோம்னு சொல்லி சொன்னா என்ன வசனம்? above my hand. Above my hand. Above my hand. Right. அதே மாதிரி பாக்ஸ இன்னொரு இதை எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னாலும் அந்த அபவுக்கும் ஒன்னுக்குமான இருக்கிற வித்தியாசத்தை வந்து நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ரைட். ஒன் வந்து ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் முட்டி கொண்டு இருக்கிற பட்சத்துல he kept my hand ன்னு சொல்லிக்கல, 2 ஹேண்டுமே வந்து டச்ல இருக்குது. That's why ஒன். சோ ஒன்னுக்கும் அபவுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒன்னுன்னு சொல்லி சொன்னா 2 வந்து தொடுகையில இருக்குது.
most people put butter on their toast ன்னு சொல்லி சொன்னா ரெண்டுமே வந்து பட்டரும் அந்த டோஸ்டும் வந்து என்னவா இருக்குது ரெண்டுமே தொடுகையில இருக்குது ஆனா above வந்து என்னது the flight flies above our head head இங்க இருக்க போதுன்னு சொல்லி சொன்னா flight இங்க நிக்குது ரைட் சோ above வந்து ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று வந்து ஹையர் பொசிஷனுக்கும் நாங்க above யூஸ் பண்ணுவோம் ஆல்சோ சர்ஃபேஸ்ல தொட்டு கொண்டு இருக்காம மேலே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலும் above தான் ஃபார் an எக்ஸாம்பிள் பாருங்க இந்த பாக்ஸை பாருங்க இந்த above பாருங்க இந்த above வந்து மேலே இருக்குது ரைட் மேலே இருக்கு இந்த above ரைட் above இந்த ஒன்னையும் பாப்போமே above வந்து மேலே இருக்குது ஆனா என்ன செய்யல டச்ல இல்ல ஆனா ஒன் வந்து மேலதான் இருக்குது ஆனா டச்லயும் இருக்குது அதான் நாங்க ஒன்னு சொல்ல போறோம் சோ above on differentiation விளங்கிட்டுதான் is it clear differentiate Yes, teacher. Yes, teacher. so propositionன்றத பொறுத்தவரை நாங்க டே 6ல வந்து நான் Yes, teacher. டே 6ல வந்து நான் ஒரு ஹோம்வொர்க்ஸ் தரையில டே 7ல வந்து இதுதான் ஹோம்வொர்க் ரைட் இதுல இந்த 10 ஹோம்வொர்க்ஸ் நீங்க மற்றது அந்த அதாவது மீனிங் எடுக்கிறது வந்து நான் உங்களுக்கு மேலதிக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு தந்தேன் நான் பட் இது வந்து ஆன் டைம் இது வந்து மஸ்ட் இது வந்து நீங்க சப்மிட் பண்ணியே ஆகணும் ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம் அதுவும் இதுவும் கூட்டுறபடி அதை நீங்க மஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்பியே வச்சுக்கணும் அது கட்டாயம் மஸ்ட் ஸோ இது வந்துதான் உங்களோட ஹோம்வொர்க் 6வது கிளாஸ்க்கான ஹோம்வொர்க்ஸ் வந்து ஒன்றும் இல்லை இது 7வது கிளாஸ் 8வது கிளாஸ் நான் படிப்பிச்சு முடியல வந்து உங்களுக்கு மெட்ட ப்ரொபோசிஷன் ஆன அந்த ஸ்லைட்ஸ் வந்து எடுப்பேன் so any doubts you can stay here ஏதாவது doubts ன்னு சொல்லி சொன்னா இதுல ஸ்டே பண்ணுங்க மெட்டாக லீவ் ஆகலாம் so thank you for joining good night Thank you, miss. ஏதாவது டவுட்ஸ் என்றாக்கள் மட்டும் நீங்க இங்க இருக்கலாம் நான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு சொல்லுவேன் அந்த விஷயத்தை டவுட்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னாக்கள் லீவ் ஆகலாம் so thank you good night Thank you, teacher. Good night.